ஆச்சுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்னா கார்டமமோட ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் க்ளீனிங்கை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது என்னென்னா நம்ம கார்டமமோட ப்ராசஸிங் என்ன பண்ணுறோன்றதை எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எபிசோட் நம்பர் 3. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லப்படுற கம்ப்ரஸருங்க. ஸோ இந்த கம்ப்ரஸர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து போகுதுங்க. இந்த ப்ரெஷர் போகிறதுனால தான் வந்து நமக்கு வந்து இந்த ஷார்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நம்ம ஷார்டெக்ஸ் மிஷின்ங்க இது. ஸோ இது பேக் சைட். ஸோ ஃப்ரண்ட் நான் எப்படின்றத நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கன்வேயருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்டமம் வந்து ஸோ இப்படி தான் வந்து பேக்ஸில் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த கன்வேயரில் போடுவோங்க. கன்வேயரில் போட்டுட்டு நிறையா ஷார்ட்ஸில் நான் இந்த ஷார்டெக்ஸ் மிஷினை வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இதாங்க நம்மளோட ஷார்டெக்ஸ் மிஷின். இது வந்து இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர் ஹாருக்கு வந்து 800 kgs அவுட்புட் இது கொடுக்குங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு ஷார்டெக்ஸ் தாங்க இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 சேனல்ஸ் இருக்கும். 4 ஷூட்டர் மிஷினுங்க இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க குட் குவாலிட்டி. ஸோ இது வந்து நாங்கள் வந்து அதாங்க பேக் பண்ணி பிராண்ட் பண்ணி ஸோ எக்ஸ்போர்ட்டிங் எல்லாம் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ குட் ஒன்ங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பேடுக்கும் குட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டு ஒரு 12 லேபர்ஸ் வச்சு பண்ணணுங்க. பட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பெர் ஹாருக்கு வந்து 800 kgs அவுட்புட் கொடுக்குதுங்க. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். See you.